அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இத்திகாப் இருப்பது பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். வாங்க பார்க்கலாம். இத்திகாப்க்கு என்ற பொதுவான அரபி சொல்லுக்கு அது தங்குவது என்று பொருளாகும். அல்லாஹ்வுக்காக சில நாட்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் சென்று தங்கி இறைவனிடம் நன்மைகளை எதிர்பார்த்த நிலையில் இயன்றவரை அதிகமாக அமல்களை செய்வதை இத்திகாப் என்கிறோம். அதை பற்றி ஆயிஷா அலி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை ரமலானில் இறுதி 10 நாட்கள் இத்திகாப் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய துணைவியரும் இத்திகாப் இருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இத்திகாப் பள்ளியில் இருந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகள் மற்றும் சஹாபாக்களும் இத்திகாப் இருந்து வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இத்திகாப் பல இடங்களில் வயதானவர்கள்தான் உள்ளார்கள். வாலிபமும் சமூக இதனுடைய மதிப்பும் விளங்காமல் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள். இத்திகாப் இருப்பதன் நோக்கம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கும் லைலத்துல் கதரை அடைந்து அதில் அதிகமாக நன்மையை செய்ய வேண்டும். வேறு எந்த உலக சிந்தனையும் ஏற்பட்டு வணக்கங்களை குறைத்துவிடக்கூடாது என்பதற்காக ரமலான் கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுடன் இத்திகாப் இருந்தார்கள். விஷயங்களை விட்டு ஒதுங்கி தனித்திருந்து அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்ய முடியும். உலக காரியங்களை விட்டு ஒதுக்கி பள்ளியில் இருப்பதால் உள்ளத்தை சீர் செய்ய முடியும். முழுவதும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து அமல்களில் மட்டும் ஈடுபட முடியும். என் மன இச்சைகளில் தூண்டும் காரியங்களை விட்டு தூரமாக்கி இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.